ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2024 வெளிவந்த டாடி சிட்டர் அப்படிங்கிற ஒரு பிலிப்பைன்ஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதே நேரத்தில் இந்த படத்தோட கதை மட்டும் இல்லாம இந்த படத்துல வர சீன்ஸும் இந்த படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் சும்மா தரமா வேற லெவல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அதே நேரத்தில் இந்த படத்துல அந்த மாதிரி சீன்ஸ் ரொம்ப அதிகமா வரதுனால பெரியவங்க மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கோங்க. அதே போல நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே நேரடியாவே இந்த படத்தோட பேர் அப்படியே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் முடிஞ்ச பிறகு பார்த்தா ஒரு கப்பிள்ஸ் காட்டுறாங்க. யார் அந்த கப்பிள்ஸ் அப்படி சொல்லி கேட்டா இந்த பொண்ணு இருக்கால, அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். கூட இருக்கிறவன் நம்ம ஹீரோனோட லவர். இவங்க ரெண்டு பேரும் காட்டுற இந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவன் சம்பவம் பண்ணும்போதே பேபி நீ சூப்பரா இருக்க, எனக்கு செமையா ஃபீல் ஆகுது, என்ன டாடின்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவனை டாடின்னு சொல்லி கூப்பிட சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான். நம்ம ஹீரோயின் அதுக்கு இங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரி சொல்லியே பண்ணிட்டு இருக்கா. இவனும் கமான் சொல்லி சும்மா வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்ண ஹீரோன்னு செமையா கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மாறா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே சம்பவத்தை பண்ணி முடிச்சிடறான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வெளியே வந்து அங்க ஒரு பையன் ரோட்டோரமா கடை வச்சிட்டு இருக்கான். இந்த பையன் யாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் இருக்கால அவளுடைய தம்பி. இவன் அவங்ககிட்ட வந்து சரி ஓகேடா நான் கடையை பாத்துக்கிறேன், நீ கிளம்பு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு இல்ல, சரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இல்லக்கா பரவாயில்ல, நீயே கஷ்டப்பட்டு வேலை செய்யற, ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளும் சரி ஓகேடா பத்திரமா போயிட்டு அப்படின்னு சொல்ல அந்த பையன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த பையன் அங்கிருந்து போன பிறகு யாரோ ஒரு பொண்ணு வந்து மேடம் எனக்கு ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஜூஸ் கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற பாக்குறா. வயிறு பெருசா இருக்கிறத பார்த்துட்டு என்ன மேடம் பிரெக்னண்டா இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க அதுக்கு அவளும் ஆமாங்க பிரெக்னண்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பொண்ணோட கழுத்தை பார்த்து மேடம் இங்க பாருங்களேன், உங்களோட நெக்லஸ் என்னோட நெக்லஸ் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்ட ஆமாங்க எப்படிங்க ஒரே மாதிரி இருக்கு, இது என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு இவ்வளோ ஆமாங்க இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கூட சம்பவம் பண்ணிட்டு இருந்தால அவன் அந்த ஸ்பாட்டுக்கு வரான். அவன் வந்ததும் ஹீரோயின் போய் எங்க நான் சொல்லிட்டு இருந்தால என் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி அது இவன் தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றா. அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த பொண்ணு இருந்தால அவ வந்து இவனை போட்டு புழக்க ஆரம்பிச்சிடறா. இவன் ஏன்டா புழக்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலி ஹஸ்பண்ட் சொன்னால அது இவன் தான். ஏன்டா நாயே நான் இருக்கும்போது நீ எப்பறம் இன்னொரு பொண்ணு கூட சே உன்னை நினைச்சால கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அடிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணியை அடிக்க ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு ஒண்ணுமே புரியல. என்னடா சொல்றா அவனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அவளும் கேட்டுட்டே இருக்கா. அவ கேட்க அந்த பொண்ணு அவன் அடிக்க அவனும் அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அந்த பொண்ணை சமாதானம் ஹீரோயின் கேக்குறா, டேய் அது உண்மையாவே ஒய்ஃபா, என்ன ஏன்டா ஏமாத்தன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவனும் பதில் சொல்ல முடியாம அப்படியே முடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் வேற போயிட்டு இருக்க. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் என்ன பண்றதே தெரியல, அந்த இடத்துல நின்னுட்டு அழுந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்றா, இங்க பாரு உனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, நீ தெரியாம லவ் பண்ணிட்ட, இந்த மாதிரி நிறைய பொறுக்கிங்க இருக்காங்க, நம்ம தான் பார்த்து லவ் பண்ணணும், இல்லாட்டி லவ்வே பண்ணக்கூடாது, சரி விடு, இதுல இருந்து உடனே வெளியே வர முடியாது, கொஞ்ச நாள் ஆகும், ஆனா அதுக்காக நீ மனசை போட்டு குழப்பிக்காத, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆறுதல் சொல்றா. ஆனா அந்த பொண்ணு ஆறுதல் சொல்ல நம்ம ஹீரோ நடந்துட்டே தான் இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சொல்றா அப்படின்னா, இங்க பாரு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, உன்னோட அழகுக்கெல்லாம் பசங்க கியூ கொட்டி நிப்பாங்க, ஃபர்ஸ்ட் நீ அதை விடு, அதை பத்தி பெருசா எடுத்துக்காத, உன்னோட தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கான், அவன் லைஃபையும் பார்க்கணுமா இல்லையா, நீ இப்படி உடஞ்சு போய் உட்காந்துட்டு அப்படின்னா யார் அவனை பார்த்துப்பா, சோ தைரியமா இரு, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன், எதுவா இருந்தாலும் ஈவினிங் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப கிளம்புறதுக்கு முன்னாடியே அங்க வயசான தாத்தா மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து பேபி போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட அதுக்கு இவ்வளோ இரு எங்க அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே உட்காந்துட்டு இருக்க அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்கால அவளை காட்டுறாங்க. அவன் அந்த தாத்தாவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறா. அப்புறம்பா எப்படி இருக்கீங்க, எப்படி போச்சு உங்க யூஎஸ் ட்ரிப்லாம் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இல்லம்மா என்னதான் யூஎஸ் ட்ரிப் போனாலும் நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நீ எப்பயுமே எனக்கு பழக்கமுள்ள பண்ணுவியே அந்த மாதிரி பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். டேய் அவனடா அவனுக்கு பண்ண போறா, நீ என்னடா அவகிட்ட கேட்கற அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்குள்ள அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, டாடி இதை நீங்க சொல்லணுமா, நீங்க கேட்டீங்கனாலே போதும் நான் உடனே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டம் அப்படியே காட்டுறாங்க. அப்ப அந்த கிளம்ப உடனே பார்த்துட்டு பா இதை தான் எதிர்பார்த்தேன், வா செல்லம் கமான் அப்படிதான் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி இந்த கிளம்ப அந்த பொண்ணை கூப்பிடுறான். அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுது. அந்த கிளம்பும் செமையா இருக்கு அப்படிதான் சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு டக்குன்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருது. உடனே நெஞ்சு பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆயிடுது. டாடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெண்டிலேட்டர் இருக்கும் இல்லையா அதை எடுத்து மூக்கில் வைக்கிறான். இந்த சீனை பார்க்கும்போது டேய் காலம் போன காலத்துல இதெல்லாம் நமக்கு தேவையா, இதெல்லாம் நமக்கு தேவையா கோபால் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும்னு தோணுது. அப்புறம் அந்த பொண்ணு அப்பப்பா ஒண்ணும் இல்ல சரியா போயிடும் நான் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு படுத்து ஆறுதல் சொல்ல அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிச்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க. நம்ம தம்பி ஸ்கூல்ல முடிச்சு லேட்டா வரான். அப்ப ஹீரோன் கேக்குறா, ஏன்டா இவ்வளவு லேட், எப்பவுமே சீக்கிரம் வந்துருவேன், இன்னைக்கு என்ன இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இல்லக்கா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, நான் வேற கிளாஸ் ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு ஹீரோன் கேக்குறா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவன் சொல்றான், இல்லக்கா ஸ்காலர்ஷிப் வரணும், சோ ஃபீஸ் கட்ட சொல்லியிருந்தாங்க, என்னால கட்ட முடியல, என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோயின், ஐயோ இப்போ என்கிட்ட வேற காசு இல்லையே, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப
ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் அமைதியா பார்த்துட்டு இருக்க. சரி ஓகேடா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தா கேட்டு பாரு. சரி அக்கா சமைச்சு வச்சிருக்கேன், நீ உள்ள போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள அனுப்பிச்சிடுறா. அவன் உள்ள போனதும் இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல, இவ உட்காந்து தனியா அழ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்க. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி இருக்கான்ல, அவனை காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி பயங்கரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். டேய் போன சீன்ல தான் ஸ்காலர்ஷிப் இல்ல, படிக்கணும் காசு இல்ல, ஃபீஸ் கட்டலாம் வெளியே தோத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இங்கனடா இது ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றதுக்குள்ள தலைவரும் அந்த பொண்ணும் சும்மா வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க. இந்த சீன்ல வர அந்த பொண்ணு நம்ம ஹீரோட தம்பி இருக்கான்ல, அவனோட சீனியர், அவனும் இவ்வளவு சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பண்றானோ இல்லையோ அந்த பொண்ணு இருக்கான்ல, அவ வேற லெவல்ல சம்பவம் பண்றா. அதுக்கப்புறம் சம்பவத்தை முடிச்ச பிறகு அந்த பொண்ணு சொல்றா, சரி ஓகே என் பேமெண்ட் கூட அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவன் சொல்றான், எல்லாம் என்னாச்சு, உன்னோட ப்ராமிஸ் எல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றானா, ப்ராமிஸ் ஆகுது மயிராவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடு, எனக்கு எந்த ஃபீலிங்கும் கிடையாது, ஜஸ்ட் 2 பேரும் என்ஜாய் பண்ணோம் அவ்வளவுதான், நீ எனக்கு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்த அமௌண்ட் மட்டும் ஒழுங்கா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அமௌண்ட் கேட்கறா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி கொடுக்க வர அவளுக்கு அவன் லவர் கிட்ட இருந்து ஃபோன் வந்துட்டு வெளியே இருந்து போயிடுறா. உடனே என்ன பண்றான் அப்படின்னா அவன் ஹேண்ட் பேக் பாக்குறான். அவன் ஹேண்ட் பேக் பார்த்தா நிறைய பணம் இருக்கு. சரி இது எப்படியாச்சும் ஆட்டையை போடலாம்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு உள்ள வரா. அதுக்கப்புறம் அவ கேட்கறா, என்ன ட்ரெஸ் பண்ணலையா, இன்னொரு ரவுண்ட் போகணுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவன் என்ன சொல்றானா, ஒரு ரவுண்ட் இல்ல இன்னும் 2-3 ரவுண்ட் கூட போலாம், என்ன நீ ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இல்ல ஆள் கூப்பிடுறான், அவன் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இப்போ என்னால முடியாது, இன்னொரு ஆள் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து போன பிறகு அவன் பணத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்க. இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோன் இதை கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த தம்பிக்காரன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோன் கிட்ட, அக்கா இந்த காசு வச்சுக்கோங்க, இது என்னோட ப்ரொஃபசர் ஃபண்டுக்காக கொடுத்தாரு, நான் செலவு பண்ணிட்டேன், மிச்சம் மீதி காசும் கூட தரேன், நீ செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொண்டு வந்து நம்ம ஹீரோன் கிட்ட கொடுக்க அவ ஒரு மாதிரி பாக்குறா. ஏய் உங்ககிட்ட காசு இருக்காடா, உனக்கு போதுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன சொல்றானா, இல்லக்கா என்கிட்ட காசு இருக்கு, நீயே ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுற, உனக்கு இது உதவியா இருக்குன்னு சொல்லி தான் கொடுக்குறேன், இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா இதுக்கு முன்னாடி சம்பவம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த சீனியர் அக்கா அவ வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வெளியே வந்து நின்னுட்டு, டேய் என் பர்ஸை காணோம், நீ தானே பர்ஸ் எடுத்த, ஒழுங்கு மாதிரி என் பர்ஸை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கு என்ன சொல்றானா, எனக்குலாம் எதுவும் தெரியாது, நான்லாம் எந்த பர்ஸ் எடுக்கல, இப்படி தேவையே இல்லாம இனிமேல் பழி போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கவ இல்ல நீ தான் எடுத்துன்னு சொல்லி நல்லா தெரியும், ஏன்னா லாஸ்டா உன்னை பார்த்துட்டு போன பிறகு தான் அது காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு வரா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, சரி ஓகேடா நான் எங்க பாத்துக்கணும் அங்க பாத்துக்கிறேன், உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவமா போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கேட்கறா, டேய் உண்மையை சொல்லு, ஏது கொண்டு வந்தல அந்த பணம் யாரோடது, அந்த பொண்ணோடதா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த தம்பி எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றா அப்படின்னா, ஏத்தன் இது சரியில்லை, நீ எதுக்கு இன்னொரு காசு திருடிட்டு வர, அது எவ்வளவு தப்பு தெரியுமா, நம்மள மாதிரி தானே அவங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, நீ ஏன் இப்படி இருக்க, ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையும் இதுல எக்ஸ்ட்ரா வேணாம் அப்படின்னு சொல்லி அவனை திட்ட ஆரம்பிச்சிடறான். அதுக்கு அவன் அமைதியா இருக்க, எனக்கு புரியுதுடா நம்ம கஷ்டப்படுறோம், அது எப்படியாச்சும் மாத்தணும்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனா அதுக்குன்னா நீ நல்லா படி, நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போ, அதை விட்டு இப்படி திருடிட்டு வரதெல்லாம் சரி கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறா. அதுக்கப்புறம் அவனும் சரின்னு சொல்ல இந்த சீன் இப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட் போன் பேசிட்டே இருக்கா. அது ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் போனை வச்சிடறா. அப்ப ஹீரோயின் கேட்கறா, என்ன உங்க அப்பா நல்லா இருக்காரா, இது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லாஸ்ட் சொல்லியிருந்தேன், அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு என்ன சொல்றானா, ஹே அவர் எங்க அப்பா கிடையாது, நான் உங்ககிட்ட வேலை செய்யறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு ஹீரோயின் இல்ல எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொல்ல. அதுக்கு இவ சொல்றா, பேபி சிட்டர் தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஆமா தெரியும், குழந்தைங்களை பாத்துக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல. ஆமா அதே போலதான் இது டேடி சிட்டர், அதாவது வயசான பணக்காரங்க அவங்கள பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள மாதிரி ஆளுங்களை கூப்பிடுவாங்க, சோ அவங்கள தான் டேடி சிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோயின் கேட்கறா, இது சுகர் டேடி போலவா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவ சொல்றா, இல்ல அது முழுக்க அந்த சம்பவத்துக்காக மட்டும்தான், அதுல அந்த வயசானவங்க எல்லாமே அதுல சம்பவத்தை மட்டும் தான் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க, அது வேற, இது வந்து அப்படி கிடையாது, இவங்க நோயாளியா இருப்பாங்க, ஆனா அதே நேரத்துல சம்பவம் பண்ண சொல்லுவாங்க, இவங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் நம்ம செய்யற மாதிரி இருக்கும், சோ பேமெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோனும் ஓஹோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றானா, ஒரு ஐடியா இருக்கு, நீ இந்த மாதிரி பண்ண, நீ ஒரு டேடி செட்டரா ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து செட்டில் ஆயிடு, உனக்கு பேமெண்ட் வந்த மாதிரி இருக்கும், எவ்வளவு நாள் தான் அந்த ரோட் கடையை வச்சு அலைஞ்சிட்டு இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. அதுக்கு என்ன சொல்றானா, இல்ல அது எனக்கு சரியா வருமானு சொல்லி தோணல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றானா, இல்ல அவங்களுக்கு தேவையானது நம்ம கிட்ட இருக்கு, உங்ககிட்ட என்னதான் இல்ல, நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப கேரிங்கான பர்சனும் கூட, இந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்ன தெரியுமா, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அது ஹீரோனும் அப்படியே சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்றா, சரி ஓகே நீ வேணா ஒரு ட்ரையல் பாரு, இந்த கார்டை வச்சுக்கோ, என் நெட்வொர்க்ல உனக்கு கனெக்ட் பண்ணி விடுறேன், சோ உனக்கு கால் வரும், உனக்கு கால் வந்துச்சு அப்படின்னா நீ அட்டெண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு தேவையான பார்ட்டி கிட்ட நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் ரெடி ஆயிட்டு இருக்கா. அவர் ரெடியாக அந்த பொண்ணு சொன்ன டிப்ஸ் எல்லாம் அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. அதாவது நீ பக்காவா ரெடி ஆகணும், கப் தூக்கலா இருக்கிற மாதிரி, அப்புறம் பேக் தூக்கலா இருக்கிற மாதிரி, அப்புறம் லூசர் விட்டுக்கோ, அப்புறம் ஹேர் ஸ்டைலிஷ் பண்ணிக்கோ, அப்புறம் நல்லா பர்ஃபியூம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கா. அவ அதெல்லாம் அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்கு. அந்த கமெண்ட்ஸ் வர நம்ம ஹீரோன் அப்படியே பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா ஒரு வயசான ஒருத்தர் காட்டுறாங்க. அப்ப காலிங் அடிக்குது. யாரா அப்படி சொல்லி பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ தான் அந்த வயசானவனை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கா. அப்புறம் உள்ள வந்த பிறகு அந்த கிழமை, ஓகே நீங்க என்ன குடிக்கிறீங்க, ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ரொம்ப அமைதியாவே இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் கேட்கறான், சோ அப்புறம் உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நான் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட், எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கான், நாங்க ரோட்டோரமா ஒரு கடை வச்சிருக்கோம், எங்க 2 பேருக்கு யாரும் கிடையாது, நாங்க சின்ன
சின்ன வயசுல இருந்தே அனாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த கிழவன் சரின்னு சொல்லிட்டு அவனை பத்தி அவன் சொல்றான். சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம 2 பேருக்கு காமனா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் சிங்கிள் நானும் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சிரிக்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, என்கிட்ட நிறைய காசு பணம் இருக்கு, ஆனா அன்பா பேச யாருமே இல்ல, சில நேரம் ஃபுல்லா ரொம்ப தனியா இருப்பேன், தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அன்பா பாத்துக்கிறதுக்குன்னு சொல்லி யாரும் கிடையாது, ஏன் ஃபீலிங்கை ஷேர் பண்ணுறது கூட யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயின், சரி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனும் ஹை டு ஹை கான்டாக்ட்ல பாத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஹை டு ஹை பார்த்துட்டு இருந்தவங்க டக்குன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சீன்ல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட அந்த ஃபீலிங்கோ தயக்கமோ இல்லாம அந்த அளவுக்கு அவங்க கூட சேர்ந்து சும்மா பயங்கரமா சம்பவம் பண்ணுவா. அந்த கிழவன் நம்ம ஹீரோனை வச்சு சும்மா வேற லெவலில் செய்வான். கிழவன் அவனை போட்டு பண்ற சீனை விட நம்ம ஹீரோனை வச்சு செய்யற சீன் தான் வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு வழியை சம்பந்தம் பண்ணி முடிக்க அந்த கிழவன் தலையை பிடிக்கிறான். அப்ப அந்த பொண்ணு கேட்கறா, எங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல எனக்கு பிரைன் டியூமர் இருக்கு, அதான் கொஞ்சம் தலைவலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப அந்த பொண்ணு கேட்கறா, நீங்க எந்த மெடிசன் எடுத்துக்கிற மாதிரி தெரியலையே, ஏன் மெடிசன் எடுத்துக்கலாம்ல அப்படி சொல்லி. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல எனக்கு மெடிசன்ல எதுவும் தேவையில்ல, நீ கொஞ்ச நேரம் என் கூட இரு, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட வச்சு பேசிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ அமைதியா பார்த்துட்டு இருக்க. அப்புறம் அவன் போனை கேட்கறான். இவன் போனை கொடுத்ததும் என் நம்பர் நான் சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சேவ் பண்ணிடுறான். அது போக டெக்னாலஜிக்கு பேமெண்ட்டும் பண்ணிடுறான். அதை ஹீரோயின் பார்த்துட்டு இது 10,000 அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு என்ன சொல்றானா, உனக்கு இதுக்கு மேல கொடுத்தாலும் தகும், ஏன்னா நீ அவ்வளவு ஒர்த்தா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணை பார்த்து பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அவங்க 2 பேரும் சாஞ்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனும் ஃப்ரெண்டும் கிளப்புக்கு வந்திருக்காங்க. இவ ஃபர்ஸ்ட் சம்பாரிச்சால, அதனால அதில் ட்ரீட் வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்ட்டி கூட்டு வந்திருக்கா. அவ ஃப்ரெண்டும் இவளும் செமையா குடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, அப்புறம் ஒரே அலப்பறையா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், ஆக்சுவலி நீ சொன்ன பார்ட்டி ரொம்ப நல்லவரா இருக்காரு, அவர் ரொம்ப பாவம் தெரியுமா, என்ன ரொம்ப கேரிங்கா தான் பாத்துக்கிட்டாரு, நான் கேரிங்கா பாத்துக்கிட்டேனோ இல்லையோ அவர் என்ன கேரிங்கா பாத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஃப்ரெண்டும், என்னடி வயசான கூட பண்றது பிடிச்சிருக்கு போல, சரி சரி என்ஜாய் பண்ணு, ஒன்னும் இல்ல நீ அவரை பாத்துக்க போற, அதுக்கு உனக்கு பேமெண்ட் பண்ண போறாங்க, அவ்வளவுதான், ஜஸ்ட் ஜாலியா அந்த வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்ட் சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க சிரிச்சு குடிச்சிட்டு இருக்க. டக்குனு இப்பதான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வருது. அவ பாத்துட்டு இருக்காள ஒரு கிழமை, அவளுக்கு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி. உடனே அவ, சரி சரி சாரிடி, ஏன் ஓனருக்கு ஏதோ ப்ராப்ளம், நம்ம பாத்துட்டு வரேன் சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. உடனே ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இவ டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அங்க யாரோ ஒரு புதுசா ஒரு பையனை கட்டுறாங்க. அவன் வந்து ஹீரோயின் கிட்ட வாலண்டியரா பேச வரான். ஹீரோயின் ஆல்ரெடி போதையில இருக்கிறதுனால அவங்க கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்லாம அவாய்ட் பண்றா. ஆனா அவன் திருப்பி வந்து பேசிக்கிட்டே இருக்கான். ஏய் என்ன பேபி ரொம்ப அழகா இருக்க, ஏன் என்கிட்ட பேச மாட்டியா, உன் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசுவியா, நீ என்ன பொண்ணு கூட மட்டும் தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசுறான். ஆனா அவ அப்படிலாம் இல்லன்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவன், இங்க பாரு இது ஃபாரின் பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில ஒன்று வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவளும் அதை குடிக்க கொஞ்ச நேரம் ஆக அவளுக்கு போதை ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா, அவகிட்ட மெதுவா போய் பண்ணிடுறான். அவளுக்கு இது ஒரு மாதிரி ஆக அதுக்கப்புறம் மெதுவா அவளை பாத்ரூம்ல கூட்டு போய் 10 மாரம் சம்பவம் பண்றான். அந்த பொண்ணுக்கு என்ன பண்றான்னு சொல்லி தெரியல, போதையில அவளும் என்ஜாய் பண்றான். அப்புறம் சம்பவம் செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பண்றான் அப்படின்னா, இவங்க சம்பவம் பண்றாங்கல்ல அதை வீடியோவே எடுக்கிறான். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் இந்த இடத்துல சம்பவம் பண்ணிட்டு இருக்க. இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோயின் முடியும் அந்த கிழமை இருக்கான் இல்லையா, அவன் வர வச்சிருக்கான். அப்ப ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்கா. அப்ப தலைவர் என்ன பண்றான் அப்படின்னா, பின்னாடி வந்து மெதுவா அப்படியே ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறாப்ல. ஹே என்னப்பா நேத்து ரொம்ப என்ஜாய் பண்ண போல, என்ன பார்ட்டிக்குலாம் போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ்வளவு ஆமான்னு சொல்ல, சரி ஓகே நான் உன்னை ஈவினிங் தானே கூப்பிட்டுருந்தேன், நீ ஏன் மார்னிங்கே வந்த, கண்ணெல்லாம் பாரு சொல்லும் அப்படி வீங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இல்லங்க நீங்க கூப்பிட்டீங்கல்ல, சரி என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றான். அதுக்கப்புறம் அவன், ஒன்னும் இல்ல பேபி நீ கூட இருந்தா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது, என்னமோ தெரியல நமக்குள்ள நல்ல ஒரு பாண்ட் இருக்க போல ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே லைட்டா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் ரொமான்ஸ் பண்ண நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் அவனும் இவளும் கிச்சன்ல வச்சு அந்த மாதிரி சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சம்பவத்தை முடிச்ச பிறகு அந்த கிழமை என்ன பண்றான் அப்படின்னா, அவளுக்கு மண்டி போட்டு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி வடிவில் சொல்லுவார்ல, அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா ப்ரப்போஸ் பண்றாப்ல, அதுவும் கையில ஒரு ரிங்கோட. ஹீரோனுக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அவ அமைதியா பாத்துட்டு இருக்க. இவன் என்ன சொல்றானா, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன், எத்தனை மாசம் சொல்லி கூட எனக்கு தெரியாது, ஆனா நீ என் கூட இருந்தா ஹாப்பியா இருக்கும்னு சொல்லி ஃபீல் ஆகுது, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றானா, ஐயோ ரியான் அதுக்குள்ள எப்படி என்னால சடனா யோசிச்சு கூட பார்க்க முடியல, மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், எனக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே சொல்றான். அதுக்கு உடனே சரி பரவாயில்ல நீ யோசிச்சு சொல்லு, நீ நோ சொன்னா கூட எனக்கு பரவாயில்ல, பட் உங்க கூட இருக்கிற செகண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது, உண்மையாவே நீ ரொம்ப நல்ல பார்ட்னர் அப்படின்னு சொல்லி அவளை ஹக் பண்ண நம்ம ஹீரோனை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ஹீரோனை ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கா. இவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நேத்து ரியான் இருக்கார்ல அவர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, ஏய் இது நல்ல ஆஃபர் நீ எடுத்துக்கோ, அவர் நல்லா இருந்தாரு அப்படின்னா உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு இவன் என்ன சொல்றானா, இல்ல எல்லாம் ஓகே தான், அவர் ஏஜ் ஒரு 47 இருக்கும், நானும் 23 தான், எப்படி அதான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஏய் இங்க பாரு நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கிழமை இருக்கான்ல அவன் கூப்பிடுறான். உடனே ஏய் ஒரு நிமிஷம் நான் பேர் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு அங்க வந்து பாக்குறான். அங்க வந்து பார்த்தா அந்த கிழமை இருக்கான்ல அவன் தன்னோட பையன் அப்படி சொல்லி ஒருத்தன் இன்ட்ரோடியூஸ் பண்றான். அந்த பையனை பார்த்ததும் ஹீரோனுக்கு ஷாக் ஆயிடுது. அந்த பையன் வேற யாரும் இல்ல, இவன் கிளப்ல இருக்கும்போது ஒருத்தன் ஊத்தி கொடுத்து சம்பவம் பண்ணால பாத்ரூம்ல வச்சு, அவன் தான். ஹீரோனுக்கு அரைங்குறையமா தான் ஞாபகம் இருக்கு, ஆனா ஒரு ஷாக்கா ஃபீல் ஆகுறா. உடனே அந்த பையனும் கேட்கறான், இவங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கனே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவன் அப்பா சொல்றான், இல்ல நீ பாத்துருக்க மாட்டேன், இவங்க தான் பாத்துக்கிறாங்க, இவங்க பேர் மாறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவனுக்கு அறிமுகப்படுத்துறான் அவங்க அப்பா. ஓ உங்களுக்கு இவங்க தான் கேர் கிவரா மேடம்,
நீங்க எங்க அப்பாவை நல்லா பாத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கலா பேசுறான். இவன் இந்த மாதிரி பேச பேச ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஆனா ஒரு மாதிரி அமைதியா நின்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த கிளம்ப அங்கிருந்து போக நம்ம ஹீரோ என்ன பண்றா அப்படின்னா சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு சொல்லி அங்கிருந்து போறா. அவ போன உடனே இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா டக்குனு பின்னாடி போய் கட்டி பிடிச்சிடறான். ஏய் நீ மாறாவா, நீ தான் எங்க அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்டா, பார்க்க சமையதா இருக்க, ஆனா எப்படி எங்க அப்பா கிட்ட போய் நீ விழுந்த அப்படி சொல்லி ஒரு மாதிரி தப்பா பேசுறான். அதுக்கவ ஏய் மரியாதையா பேசு, நான் உங்க அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, உங்க அப்பாவை பாத்துக்கு வந்து ஒரு டேடி சிட்டர், அவ்வளவுதான், தேவலமா பேசிட்டு இருக்காது அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல அதுக்கு இவன் என்ன சொல்றானா ஏய் எல்லாம் தெரியும் டேடி சிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சம்பவம் தானே பண்ணுவீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, இது கூட தெரியாத சின்ன பப்பா இல்ல நான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி நக்கலா பேசுறான். இவன் இந்த மாதிரி பேச பேச ஹீரோனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா ஹேய் உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நைட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி, அந்த ஃபீல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல்ல, எனக்கு இப்ப கூட அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி தோணுது, நீ என்ன சொல்ற பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேசுறான். அதுக்கு ஹீரோன் டென்ஷன் ஆகி இங்க பாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை கெட்டு போயிடும், இதோட இதை நிறுத்திக்கோ, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் போன பிறகு ஒரு மாதிரி அவளை பார்த்துட்டு இருக்க இந்த சீன் அப்படியே முடிச்சிருது. அடுத்த சீன் பார்த்தா மறுபடியும் ஹீரோனே கட்டுறாங்க. ஹீரோன் வீட்டுக்கு வந்துடுறா. இவ தம்பி படிப்புக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வந்திருக்கா. அதெல்லாம் அவன் தம்பி கிட்ட தரா. அவன் தம்பி உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். ஆனா இவளுக்கு மைண்ட் ஃபுல்லா அவன் பையன் வந்தான்ல அதே ஞாபகமாவே இருக்கு. அவன் தம்பியும் கேட்கறான் ஏன்க்கா ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன சொல்றா இல்லடா நான் ரிசைன் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அக்கா ரிசைன் பண்றியா, உங்க ஓனர் ரொம்ப நல்லவரு, நல்லா பாத்துக்கிறாரு, நமக்கு கூட நல்லா பணம்லாம் தராரு, நீ தான் சொல்லுவ, இப்போ நீ ஏன்க்கா ரிசைன் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றானா இல்லடா எனக்கு ஏதோ மைண்ட் செட் சரியில்லை, என்னமோ இந்த ஜாப் பிடிக்கலன்னு வச்சுக்கோயேன், நான் ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன், அதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் சரிக்கா உன் விருப்பம் தான், உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா அப்ப அந்த கிழவனை கட்டுறாங்க. அந்த கிழவன் வக்கீல கூப்பிட்டு இந்த சொத்து பத்துலாம் இருக்கும் இல்லையா அதை பத்தி பேசிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த டாக்குமெண்ட்ல எடுத்துட்டு வக்கீலுங்கிறது கிளம்ப இந்த பையன் வந்து கேட்கறான் ஏப்பா உனக்கு தான் வயசாயிடுச்சுல, அதுவும் நீ இன்னைக்கோ நாளைக்கோ இருக்க, ஏன் பணத்துல எழுதி வச்சா நான் குறைஞ்சு போயிடுவியா, உன் சொத்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க, அதை நான் மெயின்டைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறான். அதுக்கு அவன் என்ன சொல்றானா உனக்கு இன்னும் பொறுப்பே வரல, பொறுப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன ஸ்பெல்லிங் சொல்லி உனக்கு தெரியுமா, நீ எல்லாம் என்னோட பையன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்றான். அவன் அந்த மாதிரி சொன்னதும் அந்த பையன் ஓ அப்படியா சரி ஓகே சரி நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி எழுந்து வீட்டுக்குள்ள வந்துடுறான். வீட்டுக்குள்ள வந்து ஏதோ போதை பொருள் மாதிரி இருக்கு அதை எடுத்து வாயில போட்டுக்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோன் கிச்சன்ல வேலை செய்யறாள் அவகிட்ட வேற வரான். அவகிட்ட வந்து ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்க, எங்க அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேற, என்ன பண்ற நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கலா பேசுறான். அதுக்கு உடனே ஏய் ஃபர்ஸ்ட்ங்கிறது கிளம்பு, நீ ஏதாவது பண்ண அப்படின்னா நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவோம் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோன் அந்த கிளவனும் ஸ்டெப்ஸ்ல வச்சு வேற லெவலில் சமம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சமம் பண்ணிட்டு இருக்கிறத அந்த பையன் இருக்கான்ல அவனும் பாத்துறான். பார்த்துட்டு பா என்னமா பண்றாங்க உண்மையிலே வேற லெவலில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றதை இவன் பார்த்துட்டு இவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனுக்கு அவனவே செல்ஃபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். டேய் பண்றதான் பண்றீங்க, ரூமுக்குள்ள போய் பண்ணலாம் இல்லையடா, ஏன்டா ஹாலில் வச்சு இல்லை ஸ்டெப்ஸில் வச்சுலாம் பண்றீங்க, ஏற்கனவே இந்த மாதிரி சைக்கோ பையன்லாம் வீட்டில் வச்சிருக்கீங்க, அப்படி வச்சிட்டு இருக்கும்போது இப்படிலாம் நமக்கு தேவையா கோபால் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அந்த கிழவனும் நம்ம ஹீரோயினும் ரூமுக்குள்ள போய் பண்ணியிருந்தா கூட அவ்வளோ பிரச்சனை கிடையாது, ஏற்கனவே இந்த பையன் சுத்திட்டு இருக்கான், இப்போ சொல்லவா வேணும், இவங்க பண்றதை பார்த்து இவன் செல்ஃபா தனியா பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சு கீழே வரா. இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஏய் எங்கூட வா, அடுத்த ரவுண்ட் எங்கூட வா அப்படின்னு சொல்லி அவளை லாக் பண்றாப்ல. உடனே அவ அதுக்கு ஏச்சி கை விடுறா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறா. ஆனா அவன் என்ன எங்க அப்பா கூட மட்டும் தான் பண்ணுவியா, அவ்வளவு நல்லா இருக்கா, ஏன் எங்க கூட எல்லாம் பண்ண மாட்டியா, ஆனா அன்னைக்கு நீ கிளப்ல நல்லா பண்ணியே, எனக்கு இப்போ அது வேணும், நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஆனதுக்கு நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லி தள்ளிவிட இவன் என்ன பண்றான் அப்படின்னா சரி ஓகே முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீயும் நானும் ஒரு சம்பவம் பண்ணோம் இல்லையா, அது சூப்பரா ஒரு வீடியோவா ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதுவும் HD கிளாரிட்டியில, இதை நான் அப்பாட்ட காமிச்சிட்டு போறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல உடனே ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடறா. வேணா ப்ளீஸ் அதெல்லாம் காட்டாத, அன்னைக்கு நானும் அப்படி பண்ணேன், நீ தானடா அப்படி பண்ண அப்படி சொல்லி அவ ரொம்ப அழ ஆரம்பிக்கிறா. உடனே என்ன பண்றான் அப்படின்னா ஏ காட்டு அப்படின்னு சொல்லி அவளோட விருப்பமே இல்லாம அவளை போட்டு செய்ய ஆரம்பிச்சிடறான். அவளும் விடுறான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா அவன் விடாம அவளை வச்சு வேற மாதிரி சம்பவம் பண்றான். அதுக்கப்புறம் சம்பவத்தை முடிக்க ஹீரோயின் அழுதுகிட்டு அங்கிருந்து போயிடுறா. அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி யாரோ வந்து ஹக் பண்ற மாதிரி இருக்கு. உடனே டக்குனு பயந்துடுறா. ஏய் என்னாச்சு சொல்லும், நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல ஓ ஓகே ஓகே ரியான் சாரி எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. உடனே அதுக்கு அவன் நீ ரொம்ப டென்ஷனா இருக்க, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி அழுத்தி எழுதி விடுறான். அப்புறம் அழுத்தி எழுதி விட அவளே கேட்கறா ரியான் எனக்கு இப்ப அப்படி பண்ணணும் போல தோணுது, நீ இங்கே சம்பவம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் செல்லும் அதுக்கு தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ள விட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்றான். இந்த சீன் பாக்குறதுக்கு இந்த படத்துல ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். அப்புறம் அவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்க டக்குன்னு பார்த்தா அந்த பையன் அப்பா அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறான். உடனே இந்த கிழவன் ஷாக் ஆயிடுறான். அப்பா இங்க என்னப்பா பண்றேன்னு சொல்லி கேட்க உடனே இந்த கிழவன் நம்ம ஹீரோயின் தூர தூரமா வந்துடுறாங்க. அப்ப அவன் கேட்கறான் ஏ என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவன் என்ன சொல்றானா ஒன்னும் இல்லப்பா ஒரு வீடியோ ஒன்று இருக்கு அதை உங்ககிட்ட காட்டலாம்னு சொல்லி வந்தேன், இங்க பாருங்க அந்த வீடியோ ரொம்ப சூப்பரா இருக்கு, இது உங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட காட்டுறான். இவன் வீடியோ காட்ட காட்ட ஹீரோனுக்கு அப்படியே பயமாகுது. ஐயோ அந்த வீடியோ தான் காட்டுறான் போல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பயந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த வீடியோ காட்டுறதுல வேற ஒரு வீடியோ தான் காமிக்கிறான். ஆனா வேணும்னே ஹீரோனை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்து
சொல்றது போக ஹீரோன் ஒரு மாதிரி டல் ஆயிடுறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அந்த பையன் இருக்கால அவனை கட்டுறாங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன மாறா என்னோட ஆக்டிங் எப்படி சும்மா காமிச்சு எனக்கு நேரடியாக போய் காட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ நான் சொல்ற மாதிரி நீ கேட்ட அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா அப்படி நீ நடந்துக்கிட்ட அப்படின்னா எங்க அப்பனை போட்டுடலாம். அப்புறம் அந்த சொத்து ஃபுல்லா எனக்கு தான். இந்த சொத்து ஃபுல்லா என்கிட்ட வந்த பிறகு நான் உன்னை சூப்பரா கவனிச்சுக்கிறேன். உனக்கு தேவை பணம் தானே, உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் பேசிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி சொல்ல ஹீரோயின் அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாரு இது ஃபுல்லா பாய்சன். இது நீ ஒரு குடிக்கிற ஜூஸ்ல கலந்துரு. இதை கலந்துட்டா அவர் உடனே போய் சேர்ந்துருவாரு. அப்புறம் நம்ம பிளான் பண்ணலாம் ஓகே ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஹீரோயின் அமைதியா பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ஓகே நான் பண்றேன் அப்படிங்கிற ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா அந்த கிழவனுக்கு ஏதோ மூலிகை ஜூஸ் கலந்துட்டு இருக்கா. அதுல அந்த மருந்தையும் போட்டு கலந்துடுறா. அப்புறம் கலந்து வெளியே கொண்டு போகும்போதே அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி ஓகே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா. அந்த கிழவனும் வாங்கி குடிச்சிடறான். குடிச்சு முடிச்சு கொஞ்ச நேரத்திலே அவனுக்கு இருமல் வருது. அப்புறம் டக்குனு அவன் கீழே விழுந்துடுறான். இவன் கீழே விழவில அந்த பையன் இருக்கான்ல அவன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து குட் ஜாப் மாறா, எப்படி உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு உன் கதையை முடிச்ச பாத்தியா, என்னமோ பேசின கிழட்டு பையல, உன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கடா, சும்மா காசு காசு காசுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு பணத்தை கொடுத்துட்டு போங்களேன்டா, நீங்களே ஏன்டா வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்கலா பேசிட்டு இருக்க. உடனே பார்த்தா அந்த கிழவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவன் சிரிக்க சிரிக்க பின்னாடி போலீஸ்காரங்க வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ஹீரோயின் சொல்றா, டேய் நீ பொடி பையன், உங்க அப்பா உனக்கும் மேல, நீயே இவ்வளவு யோசிக்கும் போது அவர் எவ்வளவு யோசிப்பாரு. அவர் அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். அவரை மாதிரி ஒரு நல்லவருக்கு உன்ன மாதிரி ஒரு கேவலமான பையன் பிறந்திருக்கவே கூடாது. நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கட் அண்ட் ரைட்டா பயங்கரமா பேசுறா. உடனே இந்த சீனை கட் பண்ணிட்டு டக்குனு ஃபிளாஷ்பேக்ல போறாங்க. இவன் நீங்க இந்த போனை காமிச்சிட்டு வெளியே போனான்ல, அதுக்கப்புறம் ஹீரோன் கூட டல்லா இருந்தாலே அந்த சீன்ல மறுபடியும் காட்டுறாங்க. இவ டல்லா இருக்க அந்த கிழவன் வந்து கேட்கறான், என்னாச்சு மாறா ஏன் டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. அவன் அந்த மாதிரி கேட்டது நம்ம ஹீரோயின் ரொம்ப கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடறா. உடனே அவன் மறுபடியும் கேட்டுட்டே இருக்கான், என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் மொத்தமா சொல்லிடுறா, நீங்க முதல் நாள் சம்பளம் போட்டுருந்தீங்கல்ல, அன்னைக்கு நான் கிளப் போயிருந்தேன், என் ஃப்ரெண்டு வெளியே போயிட்டா, அப்புறம் பையன் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுத்து என்ன அந்த மாதிரி பண்ணிட்டான், அது வேற யாரும் இல்ல உங்க பையன் தான், அதுவும் நீங்க பண்ணதை வீடியோ எடுத்து வச்சிருக்கான், நான் சுயநினைவிலே சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறா. நம்ம ஹீரோன் இந்த மாதிரி அழும்போது அந்த கிழவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமா போயிடுது. உடனே அவன் மாறா நீ அழாத, இதை நான் சரி பண்றேன், நான் தான் உனக்கு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக்ல இருந்து கரண்ட் சீனுக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த கிழவன் சொல்றான், பாத்தியாடா நம்ம நல்லவங்களா இருக்கணும், நம்ம நல்லவங்களா இருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்பவும் கெட்டது நடக்காது. நீ பண்ண கெட்டதால நீ எனக்கு கெட்டது நினைச்ச, ஆனா மாறா எனக்கு நல்லது தான் நினைச்சா. உன்னெல்லாம் என் பையன் சொல்றதுக்கு எனக்கு இப்போ இல்ல, எப்பவுமே ரொம்ப கேவலமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆசை சொல்ல. அதுக்கப்புறம் போலீஸ்காரன் எழுதிட்டு போயிடுறாங்க. இவங்க போலீஸ்ல என்ன கேஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, இவன் போதைப் பொருள் யூஸ் பண்றான்ல, அதை வீட்ல வச்சு யூஸ் பண்றான், இதனால எங்க ரெபுடேஷன் பாதிக்கப்படுது, இந்த மாதிரி ஆள் இருக்கவே தேவையில்ல, இவனை அரெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இவன் மேல அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அதனால போலீஸ் அவனை சூஸ் பண்ணி அங்கிருந்து அவனை கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து போன பிறகு அந்த கிழவன் டல்லா இருக்கான். அப்ப ஹீரோன் வந்து பக்கம் நிக்க இந்த சீன் அப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த வக்கீல் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோன் கிட்ட பேசுறான், மிஸ்ஸஸ் மாரா, ரியான் சார் உங்க மேல தான் மொத்த சொத்தையும் எழுதி வச்சிருக்காரு. சோ அந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் உங்களோட கண்ட்ரோல் தான். அது போக உங்க தம்பியை இந்த கண்ட்ரில இருக்கிற பெஸ்ட் ஸ்கூல் அப்பாயின்ட் பண்ணிருக்காரு. இனிமே நீங்க சொல்றதா நாங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஹீரோன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கா. என்னதான் இருந்தாலும் அவளுக்கு அந்த கிழவன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த கிழவனும் ரொம்ப நல்லவன், இவளும் ரொம்ப நல்லவ தான். அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சரி ஓகே நான் உங்களை அப்பர் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல அவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த கிழவன் நம்ம ஹீரோனுக்கு போடுறீங்க அவ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோ மோஷன்ல திரும்பி அந்த போட்டோவை பார்க்கறா. அந்த போட்டோல அந்த கிழவனும் நம்ம ஹீரோன் இருக்க அப்படியே ஸ்லோ மோஷன் அந்த போட்டோ காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு தரமான படத்தை உங்களுக்கு சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.